ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே லீவு. அதனால சரி ஓகே, முன்னாடி வாசல் முன்னாடி ஒரே புல்லா இருந்துச்சுங்க, மழை பெஞ்சு. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடலான்னு சொல்லி நான் எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். என் பசங்களும் எனக்கு கொத்து வேணும்னு சொல்லி கேட்டு அது 1 மணி நேரம் தேடி எடுத்து அவனுக்கு புடி போட்டு கொடுத்துருந்தேங்க. சரி கொத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம வாடாமல்லி பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய முளைச்சிருந்துச்சுங்க உள்ளே. அப்புறம் மாதுளை உள்ளே, அதுக்குள்ளே பார்த்தா எலுமிச்சை செடியெல்லாம் முளைச்சிருந்தது. சரி அதெல்லாம் எடுத்து வேறு பக்கம் வைக்கணும். சரி கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா, இந்த வெற்றிலை கொடி வந்து 6வது டைம் வச்சுருக்குறேங்க. 6வது டைம் வச்சு வந்துருச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க. அது பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்திங்கன்னா துளிர்விட்டுருக்கு பார்த்திங்களா, கீழே வேர்கிட்டவும் வேர் நல்லாவே மேலே போயிருக்குது தெரியுது. ஒரு 3 பக்கம் வந்துருந்துச்சுங்க அதோட இலை குட்டி குட்டியாக. ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சு பரவாயில்லன்னு. அப்புறம் அப்படியே துவைக்கிற பக்கமெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டி இருந்துச்சுங்க. ஒரே பதவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி என் குட்டீஸ் 2மே தண்ணியில் விளையாட போயிட்டாங்க. அதுக்குள்ளே முல்லை செடி வாங்கி வச்சுருந்தேங்க. அது நல்லா தழைஞ்சிருச்சு சூப்பராக. அப்புறம் அடுத்தது என்னென்னா, அது கொஞ்சம் பாத்தி கட்டி விடலாம், தண்ணியெல்லாம் வெளியில் போயிடுது, கொஞ்சம் பாத்தியெல்லாம் போயிடுச்சு. சரி அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பண்ணேன். அது அப்படியே அந்த பக்கம் மல்லி செடி வச்சுருக்குறேங்க. அந்த மல்லி செடிக்கு தண்ணி போகிற மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இப்போ அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கத்திரி நாற்றெல்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அதுக்கு நல்லா தண்ணி போகிற மாதிரி பண்ணிவிட்டு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜாதி முல்லை, அதுவும் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து மைசூர் மல்லிங்க. மைசூர் மல்லி வந்து 2 செடி 3 செடி வச்சுருக்கிறேன். அதில் ஒன்று ஏதோ கட் பண்ணி போட்டுட்டு போயிடுச்சுங்க. சரி ஓகே, அது வேர் அப்படியே இருந்தது. சரி இது பக்கத்தில் இதையும் வச்சு விட்றலான்னு சொல்லி வச்சுட்டேங்க. நீ அது இன்னும் பூக்கு வரல. இந்த இடம் தாங்க நம்மளோட கார்டனிங். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே குப்பை கொட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ணியாச்சுங்க. அப்படியே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததையும் மழை வந்துருச்சுங்க. இல்லை துவைச்சிட்டு வந்ததையும் சூப்பராக போயிடுச்சுங்க அந்த நாள்.